அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் டி ரஷ்வந்த். நான் சேவாலயாவின் மகாகவி பாரதியார் மேல்நிலைப் பள்ளியில் 7ஆம் வகுப்பு பிரிவில் படிக்கிறேன். நான் இப்பொழுது சுவாமி விவேகானந்தரின் பொன்மொழிகளை கூறுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். உண்மைக்காக எதையும் துறக்கலாம், ஆனால் எதற்காகவும் உண்மையை துறக்காதே. அன்பின் மூலம் செய்யப்படும் ஒவ்வொரு செயலும் ஆனந்தத்தை கொண்டு வந்து தந்தே தீரும். கபடமில்லாத நாத்திகன் வஞ்சகனை விட சிறந்தவன் ஆவான். இருதயம் விரிவடைந்துள்ள இடத்தில்தான் உண்மை ஞானம் உதிக்கும். அந்த உண்மை ஞானம்தான் நம்பிக்கை. பலமே வாழ்வு, பலவீனமே மரணம். உனக்கு தேவையான எல்லா வலிமையும் உதவியும் உனக்குள்ளேயே உள்ளன. உற்சாகமாக இருக்க தொடங்குவதுதான் வெற்றிகரமான வாழ்க்கையை வாழத் தொடங்குவதற்கான முதல் அறிகுறி. நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய். நீ உன்னை வலிமை உடையவன் என்று நினைத்தால் வலிமை படைத்தவன் ஆவாய். உன்னால் சாதிக்க இயலாத காரியம் என்று எதுவும் இருப்பதாக ஒருபோதும் நினைக்காதே. அப்படி நினைப்பது மிகப்பெரிய பாவம். நான் எதையும் சாதிக்க வல்லவன் என்று சொல். நீ உறுதியுடன் இருந்தால் பாம்பின் விஷம் கூட சக்தியற்றது ஆகிவிடும். கீழ்ப்படிய கற்றுக்கொள். கட்டளையிடும் பதவி தானாக உன்னை வந்து அடையும். நீ செய்த தவறுகளை வாழ்த்து. அவை நீ அறியாமலேயே உனக்கு வழிகாட்டும் தெய்வங்களாக இருந்திருக்கின்றன. அடிமைகளின் குணமாகிய பொறாமையை முதலில் அழித்துவிடு. பிறரது பாராட்டுக்கும் பழிக்கும் செவிசாய்த்தால் மகத்தான காரியங்கள் எதையும் செய்ய முடியாது. பகை, பொறாமை ஆகியவற்றை நீ வெளியிட்டால் அவை வட்டியும் முதலுமாக மீண்டும் உன்னிடமே திரும்பி வந்து சேரும். கோழை முட்டாளுமே இது என் விதி என்பான். ஆற்றல் மிக்கவனோ என் விதியை நானே வகுப்பேன் என்பான். அறிவு எனும் பரிசே இந்த உலகில் மிக உயர்ந்த பரிசாகும். வேறுபாடு என்பது பெயரிலும் வடிவத்திலும் மட்டுமே உள்ளது. நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய். நீ உன்னை ஒரு ஞானி என்று நினைத்தால் நீ ஞானியாக ஆகிறாய். உங்களிடம் எல்லையற்ற பொறுமையும் விடாமுயற்சியும் இருந்தால் வெற்றி நிச்சயம் வரும். இதயம் எனும் புத்தகம் திறக்கப்பட்டவர்களுக்கு வேறு புத்தகங்கள் எதுவும் தேவையில்லை. உண்மையான முன்னேற்றம் என்பது மெதுவானது, ஆனால் நிச்சயமானது. ஒருபோதும் முயற்சியே செய்யாதவரை விட போராடுபவரை சிறந்தவர். இதயத்தில் தைரியமும் நெஞ்சில் அன்பும் இருப்பவர்கள் மட்டும் என்னுடன் வரட்டும். வேறு எவரும் எனக்கு தேவையில்லை. நீ உனக்குள்ளில் இருந்து கற்றுத்தான் வளருதல் வேண்டும். வேறு எவரும் உனக்கு கற்பிக்க முடியாது. உன் ஆன்மாவால் முடியாத ஒன்று என்று எதுவும் இருப்பதாக ஒருபோதும் நினைக்காதே. உண்மையான முன்னேற்றம் என்பது மெதுவானது, ஆனால் நிச்சயமானது. உன் ஆன்மாவை தவிர வேறு ஆசிரியர் இங்கே இல்லை. வலிமையே மகிழ்ச்சிகரமான, நிரந்தரமான, பலமான, அமரத்துவமான வாழ்க்கையாகும். தீண்டாமையை தீவிர கொள்கையாகவும் உணவு உண்பதையே தெய்வமாக கருதும் வரை உங்களால் ஆன்மீகத்தில் முன்னேற முடியாது. பெரிய புத்தகங்களை படிப்பதிலும் அவ்வாறு படித்து பேரறிஞர் ஆவதிலும் ஆன்மீகத்தில் முன்னேற முடியாது. பெண்களே, ஆண்களை எழுந்து நில்லுங்கள். உண்மையை நம்புவதற்கும் உண்மையை செயல்படுத்துவதற்கும் தயங்காதீர்கள்.